நீங்கள் தெரிஞ்சு வச்சுத்தான் ஒரு ஊகத்துல வந்து நீங்கள் முடிவுகள் எடுக்கிறத நாங்கள் நீ அனுமதிக்க முடியாது. ஆகவே எங்களுடைய அரசியலை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கிறதுக்குரிய வேலையை செய்ய போறோம். சரியான அது ஒரு பக்கம். நாங்கள் இதை செய்ய இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ன செய்து அதையும் வந்து கூட்டங்களை வைக்கிறோம். என்ன இந்த தோத்து போன 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி வந்து கூட்டங்களை வைக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், 38 வருஷமாக இந்த 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்து 38 வருஷமா சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனா ஒன்றுமே நடக்கும். சரியான ஒரு மாற்றம் இப்ப நான் சும்மா கேட்கிறேன், இந்த நாட்டில் வந்து ஒரு ஜனாதிபதி இல்லாட்டி ஒரு பாராளுமன்றம் இல்லாமல் இந்த நாடு இயங்கலாம். ஜனாதிபதியும் பாராளுமன்றம் இல்லாமல் இந்த நாடு இயங்கலாமா? ஏனென்றால் இந்த நாட்டினுடைய அதிகாரங்கள் அந்த 2 இடங்கள்ல இருந்துதான் இருக்கு. அந்த 2 இடங்களுக்கு வந்து நீங்க தேர்தலை வச்சு உறுப்பினர்களை தெரிவு செய்யாட்டி அரசியலமைப்பில வந்து இயங்குறதுக்கான வழி இல்லை. ஆனால் இந்த மாகாண சபையில் இன்றைக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்குமே அது எப்படி வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கு? அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி யோசிச்சிருக்கு. இப்ப மாகாண சபை உங்களுக்கு கிழக்கு மாகாண சபை என்று ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 30 பேரோ 35 பேரோ 6 பேரோ உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுகிறார். ஆனால் அந்த தேர்தல்கள் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலாக வந்து பிற்போடப்பட்டிருக்கு. தேர்தல் இல்லாமல், சபை இல்லாமல், முதலமைச்சர் இல்லாமல் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. ஜனாதிபதி இல்லாமல், பாராளுமன்றம் இல்லாமல் நடக்க முடியாத ஒரு விஷயம் என்றதை நீங்களே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது எப்படி வந்து இந்த மாகாண சபை இல்லாமல் நடக்கலாம்? மாகாணத்துக்கு அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி வந்து அந்த அதிகாரங்கள் வந்து அப்ப ஏன் பயன்படுத்த